இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு திருமண விருந்து ஓமையை கூறுகிறார். அதில் அரசன் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். அவ்வழைப்பை பெற்ற அனைவரும் அதனை அலட்சியப்படுத்துகிறார்கள். இறுதியாக நல்லவர்களும் தீயவர்களும் அவ்விருந்துக்கு பங்கு கொள்கின்றார்கள். இது நமக்கு இறைவன் அளிக்கும் மீட்பினை உணர்த்துகின்றது. இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வது மட்டுமன்றி அவ்வழைப்புக்கு ஏற்ற வண்ணம் நாம் வாழ வேண்டும். திருமண விழாவின் போது ஒருவர் திருமண ஆடையின்றி வருகின்றார். அம்மனிதர் புறம்பே தள்ளப்படுகின்றார். திருமண ஆடை என்பது வெளி தோற்றமன்றி அது இறை அருளால் மாற்றப்பட்ட இதயத்தாலும் புது வாழ்க்கையையும் குறிக்கிறது. உலக பற்றுதல்களாலும் அன்றாட கவலைகளாலும் மூழ்கி நாம் இறைவனுடைய அழைப்பை நிராகரிக்க கூடாது. நமது விசுவாசம் வழிபாட்டில் மட்டுமன்றி நம்முடைய செயல்பாட்டுகளிலும் வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இறைவனுடைய அழைப்பை ஏற்று அதற்குரிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்.